வணக்கம். ஹாஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமாங்க. நம்ம மகா இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சூர்யா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்து எதுவுமே நம்புறதில்ல. மகா நீ கஷ்டப்படாத மகா, வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்லவும் மகா இருந்துட்டு எதுவுமே கேட்காம நீங்கள் உங்கள் பணம் நகை எல்லாமே இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே போலீஸ் எல்லாம் ரொம்பவே ஷாக்கிங்காக எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கவும் மகா இருந்துட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட புருஷனோட தம்பி தான் எல்லாமே பண்ணது. இப்போ கூட என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாரு. என் அண்ணனை பழிவாங்க தான் இது எல்லாமே செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. ஆனால் என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. நான் போய் போலீஸ்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னபோது அவங்க வந்து எந்த ஆதாரமும் உனக்கு இல்லாமல் எப்படி போலீஸ் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி வந்து சொல்லிட்டு போகிறாரு. கண்டிப்பாக அவரை விசாரித்தா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம போலீஸ் இருந்துட்டு என்னம்மா கதை சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் சொல்லவும் இல்லை சார், சூர்யா எவ்வளோ நல்லவருன்னு ஊருக்குள்ளே விசாரிச்சு பாருங்கள், என்ன வேணால் பண்ணி பாருங்கள், ஆனால் சூர்யா மேலே எந்த தப்புமே இல்லை, புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் போலீஸ் இருந்துட்டு மகா பேசுறத பார்த்துட்டு உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அந்த பையனையும் கூட்டு வந்து விசாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் போலீஸ் இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் கௌதம கூட்டு வந்துட்டு எல்லாமே விசாரிக்கிற முறையில எல்லாமே விசாரிச்சிடப்போ நம்ம கௌதம் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. சொல்ல உடனே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது போலீஸ்க்கு. ரொம்ப சாரிமா, சூர்யா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டேன், ரொம்ப சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம மகா இருந்துட்டு ஐயோ என்கிட்ட நீங்கள் போய் மன்னிப்பு எல்லாம் கேட்கலாமா சார், அப்படியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி மகா சொல்லவும் மகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உன் பெருந்தன்மைக்கு நீ கண்டிப்பாக நல்லா இருக்குவமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு மகா ரொம்ப ரொம்ப நன்றி மகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட கூட பிறந்த தம்பி மாதிரி அவனை நினச்சிட்டு இருந்தேன், அப்படிதான் நான் எல்லாருமே பார்த்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கௌதம் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் லாக்அப்லேயும் போட்டுடுறாங்க. இந்த விஷயம் வந்து சித்ராக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுது சித்ராக்கு. நான் எவ்வளவோ சொன்னேன் அவனுக்கு பண்ணாதரா செய்யாதரா பண்ணாதரான்னு, ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கினானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சூர்யாவை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா இருந்துட்டு சூர்யாவை வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போன உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் எப்படிமா வெளியே வந்தா அப்படின்ற மாதிரி கேட்கவும் கௌதம் தான் இது எல்லாமே பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கௌதமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு அவன் எதுக்காக பண்ணா அப்படின்றத விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த சொத்தை வந்து அவங்க பேரில் எழுதி வைக்கணுமா, அதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சித்ராவை வந்து வீட்டை விட்டே முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா வந்து நடு தெருவில் இருக்காங்க. நம்ம சித்ரா வந்து கௌதமை வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் கௌதம் எங்கே இருக்காருன்னு நம்ம சித்ராவுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.